லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பூமி, தலைவலின்னு சரியாயிடுச்சா? என்ன சாமி கிட்ட சந்தோஷமா நிக்கிற? இனிமே எப்பவுமே இப்படிதான் வேம்பு சார். என்ன விஷயம்? சொல்ல மாட்டேன். நீங்க மட்டும் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா செய்வீங்க? நிறைய விஷயங்களை சொல்லாம தானே செய்றீங்க. ஏய், என்ன சொல்ற? எதுக்கு இவ்ளோ பதட்டமாகறீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விசேஷமான ஒண்ணுதான், ஆனா அது என்னன்னு கேட்க கூடாது. என்ன நீ எது குவிஸ் காம்படிஷன்ல கேக்குற மாதிரி மேல மேல சொல்லிக்கிட்டே போற? என்ன விஷயம்? வாழ்க்கையே புதிர்தானே வேம்பு சார். தெரிய வேண்டிய நேரத்துல தெரிஞ்சாதானே சுவாரஸ்யம். கூடிய சீக்கிரத்துல நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும் வேம்பு சார். பிள்ளையாரப்பா, பொம்மி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்கு ஆபத்து இருக்குங்கிறத உணராம அவ சந்தோஷமா இருக்கா. இந்த சித்ரா பௌர்ணமி பரிகார பூஜைய நல்லபடியா நடத்த பொம்மி 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வட்ட மேச மாநாடு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வயசானவங்க மாநாடா இருக்கு? என்னடி பொம்மி, வந்ததும் வராததுமா எல்லாரையும் மம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, 3 பேரும் என்னை விட பெரியவங்க தானே, அதான் அப்படி கேட்டேன். உனக்கு என்ன கேட்கணும் முதல்ல அத சொல்லு. இல்ல, என்னை விட பெரியவங்கன்னு சொன்னதுக்கு பேசாம இருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. அடிப்பாவி, ஏதோ வம்பிழுக்கிற மூட்ல இருக்க. நாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலை தப்பா? வேற என்ன தப்பு? இந்த காலத்துல எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் முன்ன ஏற்பாடு செய்ய தெரியுமா? காலாகாலத்துல வீட்ல என்னென்ன விசேஷங்கள் நடக்கணுமோ அத வீட்ல இருக்கிற பெரியவங்க தானே அப்பப்ப செய்யணும். அப்புறம் எப்படி நான் உங்களை வயசானவங்கன்னு ஒத்துக்கிறது? சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுடி. இப்படி பொடி வச்செல்லாம் பேசாத. ஐயோ, இப்பவே எனக்கு கண்ணு கட்டுது. மேடம், ஏன் உங்களுக்கு கண்ணு கட்டுது? வேம்பு சாருக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய நல்லதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு வாய் விட்டு ஒரு பொண்ணு கேட்க வேண்டியதா இருக்கே. சரி, உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேக்குறேன். தெளிவா பதில் சொல்லுங்க. கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் குழந்தை எப்ப பிறந்துச்சு? ஒரு 1.5 வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு. ஏன்? இருங்க சொல்றேன். பாட்டி, உங்களுக்கு? அட, வெக்கப்படாம சொல்லுங்க பாட்டி. வெக்கத்துல பாட்டிக்கு முகம் செவந்துருச்சு. சொல்லுங்க பாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகி 9 மாசம் 22 நாள்ல பத்மநாபம் பிறந்துட்டான். அப்போ நீங்களும் தாத்தாவும் ரொம்ப கண்ணும் கருத்துமா குடும்பத்தை நடத்திருக்கீங்க போல இருக்கே. என்ன பூமி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு வெக்கமா வருது. போ. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறமா உங்க இஷ்டத்துக்கு நீங்க வெக்கப்படுங்க. ஓகேவா? ஏய் பொம்மி, அது சரி, அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நீ அந்த கேள்வியை கேட்ட, என்கிட்ட மட்டும் நீ எதுவும் கேட்கவே இல்ல. மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் எப்போ பிறந்தேன்னு எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம உன்கிட்ட நான் இதெல்லாம் பேச மாட்டேன். மன அமைதியா வச்சுக்கிறதுக்கு இன்னொரு பேரு, அப்புறம் கல்யாணத்துக்கு இன்னொரு பேரு, அது 2ம் சேர்த்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன? அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். மன நிம்மதிக்கு மன அமைதினா சாந்தி. கல்யாணத்துக்கு இன்னொரு பேர் தான் முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம். மா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னம்மா? என்ன வளர்? என்னம்மா? ஐயோ அம்மா, இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல? மனசு அமைதினா சாந்தி, கல்யாணத்துக்கு இன்னொரு பேர் முகூர்த்தம்.
சாந்தி முகூர்த்தம் எப்பன்னு கேக்குறாமா. ஓ, வளரு, அவளா வாய் விட்டு கேக்குற அளவுக்கு இதை தள்ளி போட்டது நம்ம தப்புதான். முதல்ல இதுக்கான ஏற்பாடு பூரா செஞ்சிருமா. சரிம்மா. அம்மா சாவித்திரி, சொல்லுங்க அத்தை. சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா. நீயும் வளர சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வா வளர். இப்ப வந்துடுறேம்மா. சரி. குறும்பாவும் இருக்கிறத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொம்மி எப்படி இருந்தாலோ அவளை இப்போ அப்படி பாக்குறேன். அவ சந்தோஷமும் குறும்பும் எப்பவும் இதே மாதிரி நிலைச்சு இருக்கணும்பா. என் பொம்மிக்கு இப்பதான் புருஷன் கூட சேர்ந்து வாழணும், குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கணும்ன்ற ஆசை வந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள அவ வாழ்க்கைய நீ எங்க காம வாங்கிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாமி, அவளை விட்டுடுப்பா. உனக்கு வேணும்னா என் உயிரை கூட எடுத்துக்கோ. என் பொம்மைய வாழ விடு, வாழ விடு பிள்ளையாரப்பா. அண்ணே, என்ன வளர்? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணே. ஏன்னா பொம்மைக்கும் சித்தார்த்துக்கும் இத்தனை நாளா நடக்க வேண்டிய நல்லது எதுவுமே நடக்கல. ஏதாவது ஒரு பிரச்சனை குறுக்க வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு 2 பேர் மனசு ஒத்து போய் நிம்மதியா இன்னைக்கு முதல் இரவு நடக்க போகுது. இனிமே வீட்டுக்குள்ள சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அந்த பொம்மிக்கு இனிமே எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவளா பேசி இதை நடத்திக்கிறா. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு. எல்லாரும் சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் அழ வேண்டியது இருக்கும். ரெடி ஆயிருங்க. பொம்மி பொம் என்ன சித்தார்த் இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல, நான் போய் பொம்மி பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, போகும். பொம்மி, ஹாய்னா, என்ன இந்த பக்கம்? அப்புறம் சாதா பொம்மி அண்ணிய ஸ்பெஷல் பொம்மி அண்ணியா சும்மா அப்சரஸ் மாதிரி மாத்தியாச்சு. புரியுது புரியுது. அப்ப நான் கிளம்புறேன். இவமே முதல்ல கிளம்பு. பொம்மி, என்ன வேம்பு சார் அப்படி பாக்குறீங்க? கண்ணிலே முழுங்குற மாதிரி. பொம்மி, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. யூ லுக் வெரி வெரி பியூட்டிஃபுல். இந்த
மேக்கப்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்க. அழகா இருக்கேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? செல்லமா வந்து கொஞ்சறதோ இல்ல ஒரு உமாவோ எதுவுமே இல்லையே. அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவசரமா நடக்க கூடாது பூமி. அதுக்காக கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாவா இதெல்லாம் தள்ளி வைப்பாங்க? வேம்பு சார், உண்மையை சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசுல எதுக்காக என்ன பார்த்து பயந்து நடுங்கி ஓடுனீங்க? சொல்லுங்க. அந்த பேச்செல்லாம் இப்ப எதுக்கு பூமி? அப்புறம் எப்பதான் பேசுறதா? அது ஏதோ ஒரு தயக்கம். இப்ப மட்டும் என்ன மயக்கமா? பூமி, இதே மாதிரி சந்தோஷமா மனசு நிம்மதியா நாம 2 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். இத்தனை வருஷம் வாழ போறோம்னு தீர்மானிக்கிறது நம்ம கையில இல்லையே. அது அந்த ஆண்டவன் கையில இருக்கு. ஆனா அந்த ஆண்டவன் என்ன விருப்பப்படுறான்னு எனக்கு தெரியல வேம்பு சார். கோயில்ல உங்ககிட்ட வாங்கின மஞ்சள் இன்னும் அப்படியே இருக்கு. மஞ்சள் குங்குமத்தோட தான் நான் போய் சேருவேன் போல இருக்கு வேம்பு சார். என்ன வேம்பு சார் யோசிக்கிறீங்க? இல்ல, அது நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். கொஞ்ச நாள் உங்களால என் கூட வாழ முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் நான் தடையா இருந்துட்டேன். இப்போ 2 பேருக்கும் நடுவுல எந்த தடையும் இல்லைங்கிறப்போ சாவு தடையா வந்து நிக்குது. அதான் கடவுளோட விருப்பம்னா யார் என்ன பண்ண முடியும்? ஆனா இருக்க போற இந்த கொஞ்ச நாள்ல நல்லபடியா சந்தோஷமா இருப்போம் வேம்பு சார். அதுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. இவ கெட்ட கேட்டுக்கு நம்ம கையால அலங்காரம் பண்ண வச்சிட்டாங்களே. எப்படா இவ்வளவு காலி பண்ணி மாலைய போடலான்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல இதெல்லாம் செய்யணும்னு என் தலை எழுத்து. அம்மா, எங்கம்மா போனீங்க? எவ்வளவு நேரமா உங்களை தேடுறது? பொம்மிக்கும் அந்த சித்தார்த்துக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கான அலங்காரத்தை செய்ய சொல்லி அந்த கேள்வி எனக்கு ஆர்டர் போட்டுச்சு. அதான் கடனேன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். இவளுக்கு இந்த வீட்டுல எல்லாரும் தங்க தாம்பாலத்துல வச்சு குடுத்துட்டு வர மாதிரி எல்லாமே நடக்குது. அத நினைக்கதான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நமக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுக்க இந்த வீட்டுல யாருக்கும் மனசு வரல. இத்தனை நாள் இவங்க 2 பேருக்குள்ள தடங்கள் வந்து வந்து எந்த நல்லதுமே நடக்கல. இப்போவாவது நடக்குதுன்னு அந்த வளர் புலம்புறா. சாந்தி முகூர்த்தம் நடந்தா நடந்துட்டு போகட்டும். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு இருக்குடா நாளைக்கு. பழி வாங்கி ஆகணுமா? ஆனா எப்படி? இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கட்டும். ஆனா நாளைக்கு ஏண்டா நடந்ததுன்னு அவன் நொந்து நொந்து சாகர மாதிரி ஒண்ணு பண்ண போறேன். இதெல்லாம் நாம பண்ணா தேவையில்லாம சந்தேகம் வரும். அதனால இதுக்கெல்லாம் சரியான ஆளு உன் அப்பாதான். அவர்கிட்ட சொல்லி இவ்வளவு உண்டு இல்லன்னு ஆக்குறேன். நாளைக்கு அவமானத்திலயும் அவமானம், பெரிய அவமானப்பட போற அந்த பொம்மி. உன் அப்பனுக்கு எப்படி கீ கொடுத்தா அந்த ஆளு எப்படி ஆடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். போடுறா உங்க அப்பனுக்கு போன. இதோ உடனே போடுறமா.
பொம்மி இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் என்ன அங்க பாட்டி அத்தையெல்லாம் இப்படி பண்ணணும்னு சொல்லி அனுப்புனாங்களா? இதெல்லாம் சொல்லி வர விஷயம் இல்ல வேம்பு சார். நான் உங்களை என் மனசுல எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு வார்த்தையால வெளிப்படுத்த தெரியல. அதான் இது என் நன்றியோட வெளிப்பாடு வேம்பு சார். இப்ப எதுக்கு நன்றி அது இதுன்னு? என்ன திடீர்னு? நான் எத்தனையோ தடவை உங்களை மரியாதை குறைவா நடத்திருக்கேன், ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசியிருக்கேன். அதெல்லாம் மறந்து நான் உங்க வாழ்க்கையில வரணும்னு நினைச்சு என்ன திரும்பவும் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்குதான் இந்த நன்றி. அப்படி பார்த்தா நானும் தான் உன்னை எவ்வளவோ நாள் ஒதுக்கி வச்சிருந்திருக்கேன். எப்பவும் நமக்குள்ள நல்ல புரிதலும் வாழ்க்கையும் இருந்திருக்கணும் பொம்மி. அதையெல்லாம் மிஸ் பண்ணிட்ட பொம்மி. எல்லாம் என் கேரக்டர்னாலதான். வேம்பு சார், எனக்கு ஒரு ஆசை, அத சொன்னா கேப்பீங்களா? என்ன பொம்மி, இங்க வந்து ஆசையா? சரி சொல்லு, அதே நிறைவேற்றிடுறேன். இங்க பாரு, ஆசையெல்லாம் எப்பவுமே பத்திரமா வச்சுக்க கூடாது, அப்பப்ப சொல்லிடணும். இல்ல, நான் தடவையா கல்யாணமாகி இந்த ரூமுக்கு வந்தேன்ல, அப்போ நீங்க கூட என்ன துரத்தி அனுப்புனேன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு இது சுத்தமா செட் ஆகல. அதையும் மீறி தாத்தா பாட்டி சொன்னதுக்காக நீ இங்கதான் தூங்குவேன்னு விருப்பப்பட்டா தாராளமா படுத்துக்கோ. ஆனா என்னால முடியாத, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், நான் உள்ள வரல, நான் வெளியவே தூங்கிக்கிறேன். ஐயோ சாரி, நான் உங்களை வம்பிழுக்கிறதுக்காகலாம் சொல்லல. என் செல்ல குட்டியில என் தாடி பையா. சரி சொல்லு. அத நம்ம மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாமா? பூமி வேண்டாம் பூமி. ப்ளீஸ் வேம்பு சார், எனக்காக ப்ளீஸ் வேம்பு சார். இங்க பாரு பூமி, இனிமேல் என்னால உன் மேல விளையாட்டா கூட கோபப்பட முடியாது பூமி. சொன்னா கேளு பூமி. போங்க வேம்பு சார். சரி இப்படி பண்ணுவோமா? சரி எப்படி? நான் தான் வேம்பு சாரா, நீங்க தான் பொம்மியா. நீங்க பால் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களை திட்டுறேன். எப்படி? என்ன பொம்மி நீ? வாங்க வேம்பு சார், நான் பண்றது மட்டும் சரியான்னு சொல்லுங்க. பொம்மி ப்ளீஸ் வேணாமே, சொன்னா கேளு. வலிக்குது வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம், நான் திரும்ப நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா வேண்டாமா? போங்க, நீங்க தான் பொம்மி. போயிட்டு நீங்க பாலோட வாங்க. பொம்மி வேண்டாம். வாங்க. என்ன, எதுக்கு வந்திருக்க? இல்ல பாலு. பாலாம் பாலு பாலெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு கிரீன் டீ தான் பிடிக்கும். வீட்ல இருக்கிற யாரும் உனக்கு சொல்லலையா? வந்துட்டா பெருசா. இங்க பாரு, தாத்தா பாட்டி கிட்ட இங்க நடக்கிற எதையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஏன் ரூம், எப்பவுமே எனக்கானது மட்டும்தான். இதுக்குள்ள என்னால மத்தவங்கள அனுமதிக்கவே முடியாது. ரூம்லயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி. மத்தவங்க வரதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. கிளம்பு. தயவு செஞ்சு என்ன தனியா விட, என்னால முடியல. ஏங்க, நானும் உங்களை தாலி கட்ட சொன்னேன், நீங்களா வந்து தாலி கட்டிட்டு இப்ப நான் திருப்பி அனுப்புனா என்ன அர்த்தம்? நீ எனக்கு எந்த வகையிலயும் தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன வேலை செய்யறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. இப்படி எதுவுமே தெரியாம தாலி கட்டின உடனே அப்படியே மூக்குநாங்கயிறு போட்ட மாடு மாதிரி பின்னாடியே வந்துருவியா? இதெல்லாம் ஒத்து வராது. நீ கிளம்பு. என்ன வேம்பு சார், நான் கரெக்டா நடிச்சேனா? சாரி பூமி, வெரி சாரி.
இத மத்தவங்க பண்ணி காட்டும் போதுதான் இது எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலிக்காக பண்ணதுதான். சத்தியமா சொல்றேன் பூமி, இப்ப நீ பண்ணி காமிச்சல்ல, அந்த சித்தார்த் இப்ப செத்துட்டான். என்ன வேம்பு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமாதான் பூமி, இப்ப இருக்கிற சித்தார்த் வேற, இது பொம்மியோட வேம்பு சார்.